அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலே மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீன். புனைந்துரையேன் பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்றவையில் சிற்றவையில் புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்றார் மேலோ நானும் பொய் விளக்கே விளக்கென உட்பொங்கி வழிகின்றேன் ஓர் புதுமையன்றே. செய்விளக்கும் புகழுடைய சென்னை நகர் நண்பர்களே செப்ப கேளீர். நெய் விளக்கே போன்றொரு தண்ணீர் விளக்கும் எரிந்தது சன்னதியின் முன்னே சன்னதியின் முன்னே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மற்றறிவோம் எனச் சிறிதுதான் இருப்பீர் ஆனால் மரணம் எனும் பெரும் பாவி வந்திடுமே அந்தோ சற்றும் அதை நம்மாலே தடுக்க முடியாது. சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை எட்டி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர். பற்றிய பற்றனைத்தினையும் பற்றற விட்டருளும் அம்பட பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயம் கொண்ட சான்றோர்களே, சமயத்திலே தேவர்கள் அமுதத்தை கடைய வேண்டும். மேருமலையை மத்தாக்கி வாசுகின்ற பாம்பை பிடிச்சு கடைஞ்சாதான் அமுதம் எடுக்க முடியும். தேவர்கள் அவர்களுக்கே துணைக்கு வாசுகி பாம்பு தலைப்பக்கம் பிடிக்கிறதுக்கு தேவர்களுக்கு பயம். அரக்கர்களுடைய துணை தேவைப்பட்டது. ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போடுறாங்க. அரக்கர் என்ன நினைக்கிறான், வாய் வழியா தான் அமுதம் வரும், அதனால நீங்க எந்த பக்கம் போடுவீங்களா அந்த பக்கம் வரத்தை நீங்க எடுத்துங்க, வாய் பக்கம் வரத்தை நாங்க எடுத்துக்கிறோம். அவங்க பிடிச்சிக்கினாங்க. கடைசியில ஆழகால விஷம் தான் அங்க வந்தது. வாய் பக்கம் அமுதம் இந்த பக்கம் வந்தது. அது உலகம் அழிஞ்சிருந்து சிவபெருமான் சாப்பிட்டாரு. அந்த அம்மா பார்வதி பிடிச்சாங்க, கண்டா வந்துச்சு சமயத்துல சொல்றாங்க. எதற்காக இதை இங்கே பதிய வைக்கிறோம் என்று சொன்னால், உலகம் தழைக்க வந்து உதித்தவர் வள்ளல் பெருமான். ஐயா பாடினார். உலகம் தழைக்க வந்து உதித்தவர் வள்ளல் பெருமான். உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக, ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக, ஒன்றிரண்டற்று இலகும் பரமானந்த சுவையல்வே வருக, இம்பலமை இரவாகதியில் ஏற்றுகின்ற இறையே வருக, என் போல்வார் கலகம் தவித்து கலி அளிக்கும் கண்ணே வருக, கண்ணிறைந்த கலிப்பே கலிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக, கலை மதிலோய் பழகம் செறிந்த வடற்பதியின் வாழ்வே வருக, ராமலிங்க வள்ளல் எனும் ஓர் மாணிக்க மணியே வருக வருகவே.
இறைவன் வள்ளலாரை அனுப்பும் போதே என்ன சொல்றாங்க, சாகாத கல்வியை இந்த மக்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும், அதுக்காக தான் அவர் அனுப்புறாரு. அப்பேற்பட்டவர் தான் என்ன சொல்றாரு, இந்த கல்வியை கற்பிக்கிறதுக்காக சன்மார்க்க சங்கத்தை ஆரம்பிக்கிறார். எதற்காக வள்ளலார் சங்கம் சன்மார்க்க சங்கம் ஆரம்பிச்சார்னா, அவருடைய கொள்கை, தனக்குன்னு ஒரு கொள்கை, தனக்குன்னு ஒரு கொடி, தனக்குன்னு ஒரு சட்டம், அந்த சட்டத்தை வகுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதாவது தான் சன்மார்க்க சங்கம் ஆரம்பிச்சார். சங்கத்தை ஆரம்பிச்சவரு அடுத்து தர்மசாலையை ஆரம்பிக்கிறார். ஏன் தர்மசாலையை ஆரம்பிக்கிறார்னா, பசி அன்னைக்கு பஞ்சம், வெள்ளக்காரனுடைய ஆட்சி நடக்குது, கருணையில்லா ஆட்சி கடுகி ஒழிக அருள் நயந்த சன்மார்க்கர் ஆள்கன்னர். அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு, தர்மசாலையை ஆரம்பிக்கிறார், கூழ்சாலையை ஆரம்பிக்கிறார். அந்த கூழ்சாலையை ஆரம்பிச்சுட்டு இருக்கும் பார்த்தா, மேலையிலே இம்மையிலே தவத்தால் மேலு என்ற பயனையெல்லாம் காலையிலே தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனி தந்தையே. வள்ளலார் என்ன சொல்றாரா, இவர் கேட்கிறாரு. 9 வயசு வரையில அங்க இருந்தவர் என்ன பண்ணாரு, 6 மாசம் குழந்தைக்கு அங்க போன உடனே அப்பா இறந்துடுறாங்க. பிறகு சின்ன காவணம், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கு பக்கத்துல சின்ன காவணம் தான் அந்த அம்மாவனுடைய தாயார் வீடு. இவருக்கு வள்ளலாருக்கு பாட்டி வீடு. அந்த ஊருக்கு அவங்க போறாங்க, அங்கதான் தங்கி இருக்கிறாங்க. சரி, அங்க போன இடத்துல அவங்க அண்ணன், அவர் மாமா, தாய் மாமாவுக்கும் அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை வருது. அந்த அம்மா வேணாம்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில 7 கிணறு வீராசாமி தெருவில் ஏதாவது வேலை செஞ்சு போயிச்சுக்கலாம். அண்ணா என்ன பண்றாருன்னா பிரசங்கம் பண்றாரு. அதுல வர வருமானத்தையும் இந்த அம்மா செய்யற வேலையை வச்சு பயிற்சிக்கலான்னு வர்றாரு. இவரை பள்ளியிடம் சேர்க்கிறாரு, பள்ளியிடம் போகிறாரு, போக மாட்டேங்கிறாரு. கந்த கோட்டத்திலேயே போய் அடிக்கடி பாடின்னு இருக்கிறாரு. பாடம் கட்டுகிற வாத்தியார் கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், புறங்கூறி திரிவாரோடு திரிய வேண்டாம் இதெல்லாம் சொல்லினே வந்தோடனே இவருக்கு கோபம் வந்துடுது. என்னங்க நீங்க வந்த உடனே நெகட்டிவா சொல்லி கொடுக்குறீங்க, பாசிட்டிவ் எனர்ஜி இல்லையே, வேண்டும் வேண்டும்னு சொல்லுங்க, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னு தான் அவர் என்ன சொல்றாரு, பாடத்துல இருக்கிறது சொல்றோம்பா, நீ ஒன்னா வேண்டும் பாடுன்னா தான் என்னன்றாரு, ஒருமையுடன் இணைந்த திருவடி, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெருநினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், மதமானவே பிடியாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்த வேலே, தன் முகத்துயமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே. வேண்டும் வேண்டும் பாடுறார். இதை பார்த்த உடனே அவர் அந்த வாத்தியார் என்ன பண்றாரு, சபாபதிக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. ஐயா, உன் தம்பிக்கு பாடம் நடத்துற அளவுக்கு எனக்கு புலமா பத்தாது, பள்ளியிடத்துக்கு அனுப்பாத, நிறுத்திடுச்சு. இவர் பள்ளியிடம் போல. உடனே அண்ணனுக்கு கோவம் வருது, இவனுக்கு சோறு போடாத, பள்ளியிடம் போட்டா சோறு போடு, இல்லைன்னா போடாதன்றது. அந்த கோட்டத்திலேயே போய் உட்காந்துக்கிறார். அப்பாவனுடைய திவசம் வருது, பின்பக்கமா சாப்பாடு போடுறதுக்காக அந்த அண்ணி அம்மா மாதிரி வளர்த்துன்னு இருக்கிறாங்க. சாப்பாடு போட்டு அம்மா அண்ணி அழுகுறாங்க. அந்த தண்ணீர் இலையில விழுது. அது பார்த்துட்டு தான் என்னங்க அண்ணின்னு, இல்லப்பா உன்னை இது மாதிரி ஆறி போன சாப்பாடு பின்பக்கமா போடுறோமே, அது சரியில்லையே எப்படின்னு கேட்ட பார்த்தா, சரி நான் படிக்கிறேன் அண்ணி, மாடி மேல எனக்கு ஒரு ரூமு கொடுங்க, ஒரு விளக்கு கொடுங்க, ஒரு கண்ணாடி கொடுங்க, நிலக்கண்ணாடி கொடுங்க, நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் மேல போனார், படிச்சார். என்ன படிச்சாரு? சந்தை படிப்பு இல்ல, சொந்த படிப்பு படிச்சார். விதிநெறி ஆகமங்கள் எல்லாம் சந்த படிப்பு சொந்த படிப்பாகுமோ, அதை படிக்கும் போது தான் என்ன ஆகுது, கண்ணாடியில முருகர் தோன்றது. சீர்கொண்ட தெய்வ பதனங்களாரும் சீர்கொண்ட தெய்வ பதனங்களாரும் திகழ் கடப்பந்தாள் கொண்ட பன்னிரு தோள்களும் நின் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருட்கா கொண்ட வன்மை தனிகாசலமும் என் கண்ணுற்றதே.
கடைசி லைன்ல வைக்கிறார் பாருங்க, அவர் கண் உற்றுது, அவருடைய கண்ணு உற்றுது. கண்ணாடியில நினைச்சு நினைச்சு பார்க்கிறார். இது வேதாத்திரத்துல போய் கண்ணாடி தவம் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். இறைவனை தேட வேண்டும். எங்க தேடுறது? எந்த ஊர்ல இருப்பாரு அவரு? எந்த சாமி பெரிய சாமி, எது சின்ன சாமி? அதான் இப்ப நமக்கு பிரச்சனை. அது வள்ளலாரே பதில் சொல்றார். செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் சிறு தெய்வம், சாகாமல் இருக்கின்ற தெய்வம் தான் பெருந்தெய்வம். எது சாகாமல் இருக்கின்ற தெய்வம்? எது இன்னைக்கு? யாருக்கு அப்பா அம்மா இல்ல? தாயிலார் என தந்தை உன் திரு சன்னதி வந்தடைந்தால் வாயிலார் என்று இருக்கின்றீர், வாய் திறந்து ஒரு வார்த்தையும் பேச மறுக்கின்றீர். தாயிலார் என தந்தை உன் திரு சன்னதி வந்தடைந்தால், சிவனுக்கு அம்மா இல்லையா, அதனால்தான் ஒருத்தன் கல்லால் அடிக்கிறான், ஒருத்தன் செருப்பால் அடிக்கிறான். யாரு கல்லால் அடிச்சுட்டு யாரு செருப்பால் அடிக்கிறது? சாக்கிய நயினார் சாக்கிய மதத்தை சேர்ந்தவர், சிவபெருமானுடைய மேல் பட்டற்ற காதலா இருக்கிறார். ஆனா அந்த மதத்துல இருந்து பூவை போட்டா அவரை விதைக்கிடுவான்னு சொல்லிட்டு மனசு ஃபுல்லா பூவா நினைச்சு கல் எடுத்து போறாரு சிவபெருமானு. 63 நாயன்மார்கள்ல வரும். கண்ணப்ப என்ன பண்றான்? 6 நாளுங்க, 6 நாள் குளம், வேடுவ குளம், ஒண்ணுமே தெரியாது. தின்னன் ஒண்ணும் தெரியாது. சாப்பிடுறது வேட்டையாடுறது, சாப்பிடுறது வேட்டையாடுறது. காலத்தில் 6 நாள் பொன்முகை ஆறுல போய் குளிக்கிறான். குளிச்ச உடனே ஆன்மா இலகிடுது. ஆன்மா இலகிட்ட உடனே மேல குடிமி தேவன் இருக்கிறான்னு போறான். போய் பார்க்கிறான். பார்த்த உடனே சிவாச்சாரியார் காலையில அபிஷேகம் எல்லாம் பண்ணி பூவெல்லாம் போட்டு இலெல்லாம் போட்டு போயிடுறாரு. அவனுக்கு அந்த செகண்ட் எப்படி அந்த காதல் வந்துச்சுன்னே தெரியல. அப்பா உன்னை தனியா விட்டு போயிட்டானே, உனக்கு பசிக்குமே, யாருமே இல்லையே, இப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க. அங்கிருந்து மலையில இருந்து இறங்கி வரான். அப்பதான் ஒரு பன்றிய அடிச்சு கூட வந்தவங்கிட்ட குத்து அதை சுட சொல்லிட்டு போய்க்கிறான். அதை எடுத்துட்டு போய் என்ன பண்றான், வாயில போட்டு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து ருசி பார்த்து எடுத்து வைக்கிறான். இது சிவனுக்கு ஒண்ணு. ஊத்துறதுக்கு தண்ணி வாயில, பூவு தலையில, குடிமையில வச்சுன்னு போறான். அங்க போய் அந்த இடத்தை சுத்தம் பண்றதுக்கு என்ன பண்றான், 2 கையிலயும் பொருள் இருக்குது, வாயிலையும் பொருள் இருக்குதுன்னு செருப்பு காலாடு அப்படியே தள்ளுறான். அதுதான் இவர் சொல்றாரு. இது சிவாச்சாரியார் வரார். நான் தினமும் இது மாதிரி பட்டு போறேன், இது எவன் பண்றானே தெரியலையே, இந்த அநியாயம் அக்குறும்பு நடக்குது, உனக்கு 3வது படைக்கிறானே யாருன்னு சொல்லும் போது மறைந்திருன்னு சொல்லிட்டு மறைந்து இருக்க சொல்லி அவரை காட்டுறாரு. போனா ஒரு கண்ணுல ரத்தம் வழிடுது. இவன் ஒண்ணுமே புரியல. ஐயோ யாருப்பா இந்த பாவத்தை பண்ணா, இது என்ன பண்றதுன்னு பார்த்தா அவன் ஞாபகம் வருது. இந்த கண்ணுக்கு பதில் நம்ம கண்ணை வச்சிட்டோம்னா ரத்தம் வராதேன்னு ஒரு கண்ணை தோண்டி வைக்கிறான். இவரு அதோடவாது நிறுத்தி இருக்கலாம். அவருக்கு சிவாச்சாரியாருக்கு மறு கண்ணை வைக்கணும்னு சொல்றதுக்காக இன்னொரு கண்ணையும் ரத்தம் வழியிடுறாராம். அப்பதான் இந்த இன்னொரு கால அடையாளம் வேணுமேனு செருப்பு காலோட எடுத்து வச்சு இன்னொரு கண்ணை நோண்டுறான். அப்பதான் கண்ணப்ப நிற்கின்றார். 4-6 நாள்ல கண்ணையே தரான். அததான் சொல்றாரு வள்ளலார். ஒருத்தர் செருப்பால் அடிக்கிறான். அம்மா தான் கேட்பாங்க இல்லையா, நான் உன் கோயிலுக்கு வந்தா ஏன் என்று கேளாதிருந்தீர், இது உன் திருவருளுக்கு அழகோ, வாய் திறந்து ஒரு வார்த்தையும் பேச மறுக்கின்றீர், கோயிலாக என் நெஞ்சத்துள் அமர்ந்த குணப்பெரும் குன்றே, கோயிலாக என் நெஞ்சத்துள் அமர்ந்த குணப்பெரும் குன்றே, கோயிலாத அன்பருக்கு அருள்பாலிக்கும் ஒட்டு ஈஸ்வரனே. அன்பருக்கு அருள் பாலிக்கிறியா? எதிரியா இருந்தா கூட நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா ஏண்டா வந்தன்னு கேட்பானா. டெய்லி வந்து மின்ட்டுல இருந்து 7 கிணறுல இருந்து உனக்கு வந்து அழுத்து நிற்கிறேன், ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன், ஊமையாடான்னு கேட்கிறார் வள்ளலார். அதுக்கு அவர் பதில் சொல்றார். எப்ப சொல்றாருன்னா 6ஆம் திருமுறையில சொல்றார். மேட்டுக்குப்பத்துல கதவை அடைச்சின்னு உள்ள இருக்கும் போது தான் சொல்றாரு. பின்னாடி தூங்கலை மகனை எழுந்திரு, இன்னும் 2.5 கடிகையிலே உன்னை மனமோடு விப்புன்னு சொல்றாரு. அது பின்னாடி சொல்றாரு. அப்போ எதற்காகன்னா, கோயிலாக என் நெஞ்சத்துள் அமர்ந்த குணப்பெரும் கொன்றே, இறைவன் சாகாமல்
இருக்கிற இறைவனை நம்ம தேடணும். அப்ப சாகாமல் இருக்கிறவன் சிவம். இந்த உடம்பு சிவமாவதும் சவமாவதும் யார் யார் கையில இருக்குது? நம்ம எதிர் யாரா அவர் கையில இருக்குது? இல்லைங்கய்யா, நம்ம கையில் தான். திருமூலர் தான் சொல்றார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தானே அச்சிக்கத்தான் இருந்தானே. தேனென இனிக்கும் திருவருட்கடலே, தெல்லிய அமுதமே சிவமே. தேனென இனிக்கும் திருவருட்கடலே, தெல்லிய அமுதமே சிவமே. வானென நிற்கும் தெய்வமே, வானென நிற்கும் தெய்வமே, முல்லை வாயில் வாழ் மாசிலா மணியே. தேனென இனிக்கும் திருவருட்கடலே, ஊனென நின்ற உணர்விலே எனினும், ஊனென நின்ற உணர்விலே எனினும், உன் திருக்கோயில் வந்தடைந்தால், ஊனென நின்ற உணர்விலே எனினும், உன் திருக்கோயில் வந்தடைந்தால், ஏனென கேளாது இருந்தனை ஐயா, ஏனென கேளாது இருந்தனை ஐயா, இது நின் திருவருட்கு இயல்போ, இது நின் திருவருட்கு இயல்போ. தேனென இனிக்கும் திரு அருட்கடலே, கடலே அருட்கடலே. இறைவனை கேட்கிறார் அவர், நானும் வரையா, நான் பாட்டு நிம்மதியா இருந்தேன், நீ என்ன இந்த உலகத்துல மனிதனா பறக்க வச்சு சாகாத கல்வியை கற்றுக் கொடுக்க சொன்னேன், நான் போய் எவ்வளோ பாடப்படுறேன், உன் கோயிலுக்கு வந்தா ஏன் கேட்காத இருக்கிறே, உனக்கு இது அழகா. திருமூலர் என்ன சொல்றாரு, தன்னை அறிந்து இன்பமுற வேண்டும். அதான் வள்ளலார் அதை தான் புடிச்சிக்கினார், தன்னை அறிந்து இன்பமுறை. தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே நீ ஒரு தந்திரம் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு வள்ளலார் பாடினார். திருமூலர் என்ன சொல்றாரு, தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தானே அச்சிக்கத்தான் இருந்தானே சொன்னவரு, தன்னை அறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார். நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், கடைசியா முடியாத போது என்ன சொல்றோம், ஏன்பா அவன் விதிப்பாது, எது அவன் விதி, விதின்றது என்னங்க, வரும்போதே சிப்புல எழுதி வச்சு அமைச்சுக்கிறான். நம்ம எப்படி பென்ட்ரைவ் போட்டு பாட்டு கேட்கிறோமோ அது மாதிரி இந்த உடம்ப கொடுக்கும் போது விதியை அமைச்சிட்டான். அந்த விதியையும் மாற்றுவதற்குண்டான கல்விதான் இந்த சன்மார்க்க கல்வி. வள்ளுவர் சொல்றார், ஊழையும் முப்பக்கம் காண்பர், விழுவின்றி தாளாது உயர்த்துபவர். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தருனர். அப்ப தெய்வத்தால் ஆகாத ஒண்ணு இருக்குமா? அதுக்கு என்ன பொருள்னா, விதி, விதிக்கு தெய்வம் என்று ஒரு பெயர் உண்டு, பொருள் உண்டு. அந்த விதியால் ஆகவில்லை என்றாலும் கூட முயற்சி செய்தால் மாற்றிக்கொள்ளலாம். எல்லாத்தையும் அழிச்சிடலாமா? பழைய வினை முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர். எங்க? சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. சிவனை எங்க வைக்கணும்னா சென்னியில வைக்கணும். நான் ராமேஸ்வரத்துக்கு போனேன், காசிக்கு போனேன், அதெல்லாம் பிரயோஜனம். ராமேஸ்வரம் காசியும் புருவ மத்தி தான் சொல்றாரு, லலாட ஸ்தானம். அந்த லலாட ஸ்தானத்துல ஆன்மா ஜோதி வடிவில் இருக்கிறது. அந்த ஜோதியை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மரணம் இல்லை. நேற்று போய் வடலூர் போய் ஜோதி பார்த்துமா, அந்த ஜோதி பார்த்துட்டாலாம் மரணம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதை கட்டி காட்டினார். தர்மசாலையே கட்டினார், அதுதான் கட்டினார். மேலையிலே இம்மையிலே தவத்தால் மேவுகின்ற பயனை எல்லாம் காலையிலே தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனி தந்தையே. வள்ளலார் தேடி வந்து கொடுத்தாராம். காலையில தர்மசாலையில இந்த மகனே புடின்னு சொல்லி கொடுக்குறாராம்.
தன்கோல் அளவது தந்து செங்கோல் செலுத்து என்று செப்பிய சிவமே. சிவபெருமான் என்ன சொல்றாரா, மகனே நீடுக, நீர் உலக அனைத்தும் நின்று ஆடுக, நீயே ஆடு, படிமுடி அனைத்தையும் கடந்தனை பார் இது பார்னு அடிமுடி காட்டார். இது இப்ப நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த சாவ தவிர்த்துனுங்க. அதான் வள்ளலார் சொல்றார், சாவதென்றும் பிறப்பதென்றும் உள்ள பெரும் பாவம் தன்னை எண்ணி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேணும் வெண்ணிலாவே நாதமுடி மேலிருந்த வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே சச்சுதானந்த கடலில் வெண்ணிலாவே நானும் தாழ்ந்து விழ வேண்டுகிறேன் வெண்ணிலாவே ராப்பகலில் ஆவிடத்தே வெண்ணிலாவே நானும் இருக்க வெண்ணி ஆடுகின்றேன் வெண்ணிலாவே தேச நிறமாய் நிறைந்த வெண்ணிலாவே நானும் சிவமயதாய் நான் விளைந்தேன் வெண்ணிலாவே போத நடு ஊடிருந்த வெண்ணிலாவே மல போத மர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே ஆறுமறியாமல் இங்கே வெண்ணிலாவே அருளாள வருவாரோ சொல்லாய் வெண்ணிலாவே அந்தரங்க சேவை செய்ய வெண்ணிலாவே எங்கள் ஐயர் வருவாரோ சொல்லாய் வெண்ணிலாவே வேதமுடி மேலிருந்த வெண்ணிலாவே மல வேதையுள்ள வேது சொல்லாய் வெண்ணிலாவே குண்டலிப்பால் நின்றிலங்கும் வெண்ணிலாவே அந்த குண்டலிப்பால் வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே ஆதி அந்தம் என்றுரைப்பா வெண்ணிலாவே அந்த ஆதி அந்தமாவதென்ன வெண்ணிலாவே வித்திலாமலே விளைந்த வெண்ணிலாவே நீ விளைந்த வண்ணம் ஏது சொல்லாய் வெண்ணிலாவே முப்பொருளும் ஒன்றதென்பா வெண்ணிலாவே அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததென்ன வெண்ணிலாவே நானதுவாய் நிற்கும் வண்ணம் வெண்ணிலாவே ஒரு ஞான நெறி சொல்லு கண்டாய் வெண்ணிலாவே ஞானமயமாய் விளங்கும் வெண்ணிலாவே என்னை ஞானறிய சொல்லு கண்டாய் வெண்ணிலாவே வாசி வாசி என்று வெண்ணிலாவே அந்த வாசி என்ன பேசு கண்டாய் வெண்ணிலாவே ஐந்தலை பாம்பாட்டுகின்றார் வெண்ணிலாவே அவர் அம்பலத்தில் நின்றதென்ன வெண்ணிலாவே ஓரெழுத்தில் உண்டதென்பார் நுண்சுளாவே ஓரெழுத்தில் ஐந்துடென்பார் வெண்ணிலாவே அது ஊமை எழுத்தாவதென்ன வெண்ணிலாவே அம்பலத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலாவே அவர் ஆடுகின்ற வண்ணம் என்ன வெண்ணிலாவே அந்தரத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலாவே அவர் ஆடும் வகை எப்படியோ வெண்ணிலாவே அணுவில் அணுவாயிருந்தா வெண்ணிலாவே எங்கும் ஆகி நின்ற வண்ணம் என்ன வெண்ணிலாவே அந்த வகீர் அண்டமெல்லாம் வெண்ணிலாவே ஐயராட்டும் ஆட்டம் என்று சொல்லதென்ன வெண்ணிலாவே அம்பரத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலாவே என்னை ஆட்டுகின்றார் இம்பரத்தே வெண்ணிலாவே அம்பரத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலாவே என்னை ஆட்டுகின்றார் இம்பரத்தே வெண்ணிலாவே தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த நிலவுலகிற்கு அனுப்பிய இறைவன் போய் மென்ட் பகுதியில் போய் திருவொற்றியூர்ல போய் பாடுறார். அங்க பாடினே இருக்கும்போது ஒவ்வொரு நாள் நைட்டு லேட் ஆயிடுச்சு. நடந்து வராரு, வந்து திண்ணையில படுத்துறாரு. சாப்பாடு இல்லை, பசி இது எழுப்பலாம் பார்த்தா எழுப்ப முடியல. வடிவுடை மாணிக்கம் அம்மையாரா வந்து அவங்க அண்ணி மாதிரி எழுப்பி வெண்பொங்கலையும் தாமரை இலையில வச்சு ஊட்டுறாங்க. அப்பவே அந்த அருளை பெற்றுறார். திண்ணையில இருந்து கீழே வீழ பார்க்கிறார். சிவபெருமான் ரெண்டு கையிலையும் ஏந்தி அவரை பிடிக்கிறார். அவர் தான் சொல்றார், எல்லா சாமியும் மாணவன் தொஞ்சுவான் மலரவன் இறப்பான் மற்றை வானவர முற்றிலும் அழிவார் ஏழும் நற்றுணை யாதமக்கென்றே எண்ணி நிற்றியோ ஏழை நெஞ்சே கோளும்
நீக்கியும் ஆக்கியும் அளிக்கும் நாலு மாமரை பரம்பொருள் நாமம் நாதன் தன் நாமம் நமச்சிவாயம் தான் நாம் பெரும் துணையே. வள்ளலார் நமச்சிவாய சிவபெருமான் வேற, வள்ளலார் வேற இல்லை. இன்னைக்கு பேசுறவங்க வள்ளலார் நெத்தியில விபூதி விடக்கூடாது, வள்ளலார் உருவ வழிபாடு கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு இடத்துலயும் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? சாவதென்றும் பிறப்பதென்றும் உள்ள பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதிதல்ல, இந்த நோவை நீக்கி ஈவது மன்றிடை நடிப்போய் உன்னாலே ஆகும், மற்ற இறைவராலே ஆவது ஒன்றும் இல்லை, எழிலி சித்தடியனாலாவது என்னே. நோவாது நோன்பினை போல் நோற்ற வரும் எஞ்ஞான்றும் சாவாவரம் எனை போலே சார்ந்தவரும் தேவானின் பேரருளை என் போலே பெற்றவரும் யாருளர் யாருளர் நீ சற்றே அறை எவ்வுலகில் யாருளர் நீ சற்றே அறை எவ்வுலகில் யாருளர் நீ சற்றே அறை. இருகாலம் ஏறி இறங்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கு அறிந்தார்க்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே திருமந்திரம். இதெல்லாம் வள்ளலார் ஞான சபைக்கு போனீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 முறை இந்த சுவாசம் போயிட்டு வருது. அதை காட்டுறதுக்காக தான் வெளியில அந்த சங்கிலி போட்டு வச்சுக்கிறேன். வள்ளலார் காலத்துல வெல்டிங் மிஷின் இருந்துச்சாங்க? வெல்டிங் மிஷின் இருந்ததா? இல்ல. அந்த சங்கிலியை வளைச்சு வளைச்சு போட்டுருப்பாருங்க. என்ன பண்ணி போட்டிருப்பார்? என்ன பண்ணி அந்த வளைச்சிருப்பார்? மழை, எவ்வளோ மழை. இப்ப நம்ம வீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து கார் வாங்கி வந்தா தண்ணி ஊற்றி கவுனா துரு பூச்சி போகுது. வள்ளலார் காலத்துல போட்டப்பட்ட சங்கிலி நிறைய பேர் நீ கூட போனீங்கன்னா அந்த சங்கிலாம் எடுத்து மேல போட்டுக்கிறாங்க, வலி குறைன்னு போடுறாங்க. உண்மை உண்மை. அதை 21,600 முறை சுவாசிக்கிற இந்த காற்று வாசி தான் அவர் சொல்லுகிறார். குறவர்குடி இசையில் நுழைந்த ஆண்டி அந்த கோமாட்டி எச்சில் விளைந்த ஆண்டி குறவர் வணங்கும் புகையாண்டி சொல்ற அந்த வாசி ஒரு வாசியிலே வருவாண்டி வாசி நடத்தி தருவாண்டி. நாம என்ன பண்றோம்? நம்ம சௌகரியத்துக்கு விட்டுறோம். அந்த மூச்சு இப்படிதான் விடணும்னு ஒரு கணக்கு இருக்கு. வடகலை பிங்களை சுழுமனைன்னு இருக்கு. வலது சுவாசத்துல தான் மூக்கு பெரும்பாலும் ஓடணும். நீங்க இடது பக்கம் திரும்பி வலது மூக்க பிரியா விடணும். கணக்கு இருக்கு. அதுதான் அவர் சொல்றார், உன் கால் பிடித்தேன் விடுவேணும்னா சிவபெருமான் காலை போய் பிடிக்கல, காத்துக்கு காலுன்னு ஒரு பேர். அதுதான் திருமூலர் சொன்னார். அதனால்தான் சாத்திரத்திற்கு திருமந்திரத்தையும் தோத்திரத்திற்கு திருவாசகத்தையும் பாருங்க. நான் சொன்னதெல்லாம் பொய் இல்லை, இந்த மரணமில்லா பெருவாழ்வு உங்களுக்கு சித்திக்கும் அப்படின்னு சொல்றார். மாலவன் துஞ்சுவான் மலரவன் இறப்பான். எல்லாருக்கும் ஒரு வாய்நாள் சொன்னவர் என்ன சொல்றாரு? தப்பாலே ஜகத்தவரெல்லாம் சாகவே துணிந்தார், தப்பாலே ஜகத்தவரெல்லாம் சாகவே துணிந்தார், தாமூலமான நான் எப்பாலும் எங்கனமும் இருத்தலே பெற்றேன் தோழி, ஊரமுது உண்டு ஒழியாதே என்னோடு ஆரமுது உண்டு ஆடேடி பந்து சொல்ற. எப்படியா செத்து போறான்? கண்டதெல்லாம் அனித்தியமே, கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கண்டதெல்லாம் பொய்யே, நீ கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையில் உண்மை அறிந்திலே, விண்டதனால் என்கினீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து
மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எண்டகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமும் உறலாமே இரவாத வரம் பெறலாம் இன்பமும் உறலாமே. சொல்லார் பாருங்க. நாம இப்ப நேற்று நாங்க வரும்போது பார்த்தோம்னா நெய்வேலியில எங்க சார் சாப்பிட்டோம்? அந்த கிருஷ்ணா ஹோட்டல், கிருஷ்ணா பவன் சைவ ஹோட்டல்ல சாப்பிட்டோம். நாங்க 4 பேர் வடலூர்ல போயிட்டு வரும்போது 2 இட்லி 3 இட்லி அவர் சாப்பிட்டா, நாங்களாம் 2 இட்லி ஒரு ஊத்தாப்பம் சாப்பிட்டோம். 900 ரூபாய் பில்லு. சாதாரண பிளாட்பாரத்தில் சாப்பிட்டாலும் அதான் அவர் சொல்றாரு, உண்டதெல்லாம் மலமே. லாலா கடை அல்வா சாப்பிட்டா கூட சதீசன் ஐயா பேசும்போது சொல்லுவார், நான் நேற்று வரையில சேட்டு கடையில இருந்தேன், ஒரு மனிதனுடைய கைப்பட்டது அவனுடைய வாயில போச்சு, மறுநாள் மலமா வந்துட்டேன் அப்படின்றார். சாப்பிட்டது கண்டதெல்லாம் அனித்தியமே. நம்ம பார்க்கறோம் இல்லையா, அது எல்லாம் என்னன்றாரு, பேய் பிச்சு பிள்ளை விளையாட்டு, இதெல்லாம் சின்ன பிள்ளை விளையாட்டு. வேதாத்திரி ஐயா சொல்றார், கடவுள் தான் அனைத்தையும் கற்பித்தான் என்று கண் காது மூக்கு வைத்து கதைகள் பல சொன்னேன், பிறகு பசி தீர்க்க பழ வகைகள் படைத்தேன், கல்வர் பயத்திற்காக கதவடைத்து பூட்டியும் வைத்தேன், உண்மை நிலை உணர்ந்த போது என் செய்கை எல்லாம் சிறு பிள்ளை விளையாட்டாக கண்டேன். சிறு பிள்ளை விளையாட்டு. அதெல்லாம் கடவுள் என்னங்கிறான்னா உள்முக பயணம் செய்யணும். இந்த காத்தை கரெக்டா நீங்க பிடிச்சீங்கன்னா அந்த காத்து தான் உங்களை வாழ வைக்கும். 10 தசரதன் 10 விதமான காத்து இருக்குது இந்த உடம்புல. தனஞ்சயன் தான் கடைசியா போறவன். அந்த காத்து போகாத மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா மரணமில்லாத ஒரு பெருவாழ்வை பெற்றிடலாம். எப்படின்னா, வலது மூக்குல சுவாசம் போச்சுன்னா 4 நஷ்டம், 16 இழுக்கிறோம் வெளியே வரும்போது 12 இழுக்கிறோம் வெளியே வரும்போது 14 வருது. இடது மூக்குல சுவாசம் போச்சுன்னா 12 நஷ்டம், 4 தான் உள்ள நிக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வலது சுவாசத்தை வச்சுக்கணும்னு சொல்றாரு. இருக்கலாம்னா நமக்கு ஒரு பயிற்சி தேவை, இல்லைன்னா பயிற்சி வராது. அந்த பயிற்சி செய்யறதுக்கு தான் சன்மார்க்க சங்கத்துக்கு வரணும்னு சொல்றாரு. மனம் இறக்க கல்லார்க்கு வாயன் பராபரமே. சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயன் பராபரமே. இறக்க குணம் இருக்கணும். அதான் வள்ளலாருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இரக்கம் உருவில் என் உயிர் ஊறுவோம். இந்த மண்ணுலகத்துல உயிர்கள் படுகின்ற ஒரு துன்பத்தை காது குளிர கேட்டோம், கண்ணுல பார்த்தோம், கனமும் நான் தகிக்க மாட்டேன். மண்ணுலகிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஓர் சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனவும் நான் சகித்திட மாட்டேன். என்னொரும் நினக்கே நின் திருவலத்தால் இசைத்த போதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்கும் நல்வரந்தான் நல்குதல் எனக்கு செய்யந்தாய்.